டாக்டர் பிளஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். பொதுவாக காலை எழுந்த உடனேயே உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் சிறுநீராக மலமாக ஒன்றுக்கு 2 முறை வெளிக்கழியக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது நம் எல்லாருக்கும் உடல் அளவில் மனதளவில் பெரிய ஆனந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வு தான். என்னதான் கழிவு உடலுக்கு தேவையில்லாத பொருளாக இருந்தாலும், என்னதான் கழிவுங்கிறது போனாதான் உடம்பு நல்லா இருக்குங்கக்கூடிய அளவுக்கு நிகழ்வாக இருந்தாலும் கூட, ஆனால் அந்த கழிவு நீக்கத்திற்காக போராடக்கூடியவர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த கழிவு ஏன் வருகிறது, அடிக்கடி வருகிறதுன்ற சிரமத்துக்காக போராடி கொண்டிருப்பவர்கள் நிறைய பேரை நான் பார்க்கிறேன். அதாவது காலை ஒருவேளை கழிக்கக்கூடிய கழிவு இருவேளை சென்றாலும் கூட வயிறு காலியாகி விட்டது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்த உடனேயே நம்மெல்லாம் அலுவலகம் போறோம், வெளியில போறோம், கல்யாணம், காட்சி, பிரயாணங்கள் எல்லாமே வச்சுக்கிறோம். ஆனா யோசிச்சு பாருங்க, காலையில எழுந்த உடனேயே போகக்கூடிய கழிவானது முழுமையாக வெளியேறாம, காலை டீ குடிச்ச பிறகு ஒரு வேலை, டிஃபன் சாப்பிட்ட பிறகு ஒரு வேலை, அப்புறம் 11 மணிக்கு ஒரு வேலை, மதியம் சாப்பிட்ட பிறகு ஒரு வேலை, மாலை ஒரு வேலைன்னு ஒரு நாளைக்கு 6 முறை 7 முறை வீட்டை விட்டு வெளியில் செல்ல முடியாத அளவுக்கு கழிப்பறையை தேடி தேடி ஓடி ஓடி இருக்கக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்கணும். ஆனா இந்த நோயை பற்றி பெரும்பாலும் யாருமே வெளியில் விவாதிப்பதே கிடையாது. ஏன் விவாதிப்பது கிடையாது? ஏன்னா இது கழிவு நீக்கம் சார்ந்த விஷயமா இருக்கிறதுனால இதை பற்றி சொந்த பிள்ளைகளோடு தாய் தந்தையோரோடு கூட விவாதம் செய்வதற்கு சொல்வதற்கு கூச்சப்படுகின்ற ஒரு சமூகமாகத்தான் நம்ம இருக்கோம், இல்லைங்களா? இன்னைக்கு டாய்லெட் அப்படிங்கிறதே ஒரு அருவருக்கத்தக்க இடமாகத்தான் மனித குலம் பார்க்கிறதே தவிர, இன்னைக்கு டாய்லெட்டு தான் கோவில் மாதிரி புனிதமான இடம்ங்கிறத நம்ம யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை. எப்படி கோவிலுக்குள் செல்லும் போது மனதில் இருக்கக்கூடிய கழிவுகளும் எதிர்மறை எண்ணங்களும் நம்ம உடம்பை விட்டு வெளியே போதோ, அதே போல கழிவறைக்குள் செல்லும் போது அமைதியாக உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும் போது உடலும் மனதும் ஆத்மாவும் அந்த மகிழ்ச்சி அடைகின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அந்த மரியாதையை புரிந்து கொள்ளாத ஒரு சமூகமாகத்தான் இன்னைக்கு நம்ம இருக்கோம். அப்ப இந்த அடிக்கடி மலம் கழிக்கக்கூடிய பிரச்சனை ரொம்ப சுலபமா சொல்லணும்னா புரிஞ்சுக்கிற மாதிரி, சாப்பிட்ட உடனேயே கழிவறையை தேடி ஓடக்கூடிய நபராக நீங்க இருக்கீங்கன்னா, அப்ப உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய நோயுடைய பெயர் இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம்னு சொல்லக்கூடிய பெருங்குடல் அழற்சி நோயின்னு சொல்லுவோம். பொதுவா இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண நோயாக நம்ம சமூகம் பார்க்கிறது. ஆயுர்வேதத்துல இதுக்கு கிரகணின்னு பேரு. கிரகணினா என்ன? மேல் அப்சர்ப்ஷன் சிண்ட்ரோம்னு பேரு. இன்றைக்கு உலகமே பயந்து நடுநடுங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நோய் எது தெரியுமா? இந்த மேல் அப்சர்ப்ஷன் சிண்ட்ரோம் தான். இன்னைக்கு நம்ம சாப்பிடுகின்ற உணவு நம்மளோட வாயில ஒரு 2 நிமிஷம் அரைப்படுது. நம்ம வயிற்றுக்குள்ள போய் ஒரு 1 மணி நேரம் நொதிக்கப்படுது. அதுக்கு அடுத்த 1 மணி நேரம் சிறுகுடலுக்குள் செலுத்தப்படுது. அங்க 1 மணி நேரம் கழிந்த பிறகு அடுத்த 2 to 4 மணி நேரம் அது இருப்பது நம்முடைய பெருங்குடல்ல தான். வாய் நம்ம உமிழ்நீரோட கலந்து உணவு அரைப்படும் போது அங்க ஒரு அரைத்தல் தன்மை, நொதித்தல் தன்மை ஆரம்பிக்கிறது. நம்ம இனிப்பு சாப்பிட்றோம், காரம் சாப்பிட்றோம், உப்பு சாப்பிட்றோம், புளிப்பு சாப்பிட்றோம், துவர்ப்பு சாப்பிட்றோம், எல்லா விதமான உணவுகளையும் சாப்பிட்றோம். வயிற்றுக்குள்ள அது போகும்போது வயிற்றில் இருக்கக்கூடிய நிறைய வினையூக்கிகளும் அமிலங்களும் அதுல போய் நல்லா வேலை செய்து அதை கரைக்க ஆரம்பிக்குது. இந்த கரைக்க ஆரம்பித்த பிறகு அது சிறுகுடலுக்குள் செல்லும் போது எதெல்லாம் நேரடியாக உறிஞ்சக்கூடிய சத்துக்களாக இருக்கிறதோ அவை அனைத்தையுமே சிறுகுடல்ல உறிஞ்சப்பட்டு விடுவதை பார்க்கிறோம். அந்த சிறுகுடல்ல உறிஞ்சப்பட்டது போக எதெல்லாம் நொதிக்கப்பட வேண்டுமோ, காம்ப்ளெக்ஸ் ஃபேட்டி ஆசிடா, காம்ப்ளெக்ஸ் ஆசிடா இருக்கிறதெல்லாம் நம்ம பெருங்குடல்ல இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் அதுல வேலை செய்து அதை இன்னும் நொதிக்கின்ற ஒரு வேலையை செய்கிறது. அதன் பிறகு அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு மைக்ரோ நியூட்ரியன்ஸ் சொல்லக்கூடிய மினரல்ஸும், நிறைய வகையான குறைந்த அளவு கிடைக்கின்ற தேவைப்படுகின்ற சில வகையான அமிலங்களும் நேரடியாக இல்லை என்றாலும் பெருகுடல்ல உடைக்கப்பட்ட பிறகு அங்கு வினையூக்கம் நடைபெற்று அதனால் உற்பத்தி செய்யக்கூடிய சத்துக்களும் நம்ம உடம்புக்குள்ள உறிஞ்சப்படுவதற்கு அடிப்படையான காரணம் என்னன்னா, இந்த பெருகுடல்ல நீண்ட நேரம் அந்த உணவு தேங்கி கிடப்பதுதான். இயற்கை எவ்வளவு அழகானது பாருங்களேன். நம்ம அரைப்பதற்கு 2 நிமிடம் போதும், வயிறு நொதிப்பதற்கு 1 மணி நேரம் போதும், நேரடியான சத்துக்களை உறிஞ்சு கொள்வதற்கு சிறுகுடலுக்கு கூட 1 மணி நேரம் போதும். ஆனா பெருகுடல் நிறைய வேலையை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறதுனால தான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திலிருந்து 4 மணி நேரம் வரை
உணவு தேங்கி கிடப்பதை பார்க்கிறோம். இதெல்லாம் முடிச்சு அது மலப்பைக்கு போய் அங்கேயும் வினையூக்கிகள் வேலை செய்து அதில் இருக்கக்கூடிய சத்துக்களும் உறிஞ்சப்படுவதை பார்க்கிறோம். இதுதான் நம்ம எல்லாருக்கும் இயற்கையாக நடைபெறுகின்ற ஒரு செரிமான மாற்றம். இந்த செரிமான மாற்றமானது நேரடியாக உடலுக்குள் சென்று உடலுக்குள் தங்கி உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளாக மாறி கழிவாக வெளியேறுவது வரை நடக்கக்கூடிய நிகழ்வுகள் கிட்டத்தட்ட 12 மணி நேரம் நடக்கக்கூடிய நிகழ்வுகள். அதனாலதான் நம்ம தமிழ் மருத்துவத்திலும் ஆயுர்வேத மருத்துவத்திலும் நம்ம சொல்றது ஒரு நாளைக்கு 2 வேளை மலம் கழிக்க வேண்டும். காலை ஒரு வேளை, மாலை ஒரு வேளை. அப்ப முதல் நாள் இரவு சாப்பிட்ட உணவு அடுத்த நாள் காலையில கழிவாகவும், முதல் நாள் காலையில் சாப்பிடுகின்ற உணவு மாலையில் கழிவாகவும் வெளியேறக்கூடிய நிகழ்வு இருந்தாலே நம்முடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்ப இந்த மொத்த நிகழ்வும் நடைபெறுகின்ற ப்ராசஸ் டைம் நம்ம உடம்புல அந்த உணவு ஏதாவது ஒரு இடத்துல இருந்தா மட்டும்தான் நம்ம சாப்பிடுகின்ற உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உடல்ல சேர முடியும். இதுல இந்த பெருங்குடல்ல தேங்கி கிடக்கக்கூடிய நேரம் மிகவும் குறைந்து போகின்ற வகையில ஏதேனும் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது அப்படின்னா அது ஒரு நாள் 2 நாள் ஏற்படும் போது நமக்கு சிரமமாக இருக்காது. ஆனால் அது தொடர்ந்து ஏற்படுகின்ற ஒரு மாற்றமாக இருக்கிறது அப்படின்னா நம்ம உடம்புல தேவையான சத்துக்கள் இருந்தாலும் கூட உடல் அதை எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு நிலை ஏற்படும் போது நமக்கு உடல்ல ஏற்படுகின்ற மிகப்பெரிய நோயாக ஏற்படுகின்ற நோய்க்கு தான் மேல் அப்சார்ப்ஷன் சிண்ட்ரோம் அப்படின்னு பேர். இந்த மேல் அப்சார்ப்ஷன் சிண்ட்ரோமை இன்னைக்கு நிறைய நோய்களோட தொடர்பு படுத்தி பார்க்கிறோம். காச நோயின்னு சொல்லக்கூடிய டியூபர்குலோசிஸ், இன்னைக்கு புற்றுநோயோட தொடர்பு படுத்தி பார்க்கிறோம். இன்னைக்கு சத்து குறைபாடுகளால் ஏற்படுகின்ற ஜெனட்டிக் நோய்களோடு தொடர்பு படுத்தி பார்க்கிறோம். ஆட்டோ இம்யூன் நோய்கள்னு சொல்லக்கூடிய உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலங்கள் நமக்கு எதிராக வேலை செய்வதால் ஏற்படுகின்ற நோய்களை பார்க்கிறோம். குடலுடைய ஆரோக்கியம் கெட்டு போவதால் ஏற்படுகின்ற நிறைய வகையான நோய்கள்ல வரும்போது நமக்கு ஏற்படுகின்ற மாற்றங்கள் இன்றைக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை உருவாக்கக்கூடிய, தீர்க்க முடியாத நோய்களை உருவாக்கக்கூடிய நோய்களை உருவாக்கி விடுகிறது. ஆனால் அதற்கு அடிப்படை பெருங்குடலில் உணவு தேங்க வேண்டிய நேரம் தேங்காமல் இருப்பதால் ஏற்படுவதுதான். இப்ப நிறைய பேர் கேட்பாங்க, சார் எங்க குடும்பத்துல யாருக்குமே வெண்புள்ளி நோய் இல்லை சார், லியூகோடமா இல்லை சார், எனக்கு ஏன் சார் வந்தது? ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம், சாப்பிட்ட உடனே டாய்லெட் போடுற ஹேபிட் இருக்கும். இன்னும் கொஞ்சம் பேர் கேட்பாங்க, எனக்கு ஏன் புற்றுநோய் வந்ததுன்னு. இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோமோட நீங்க 10 வருஷம் டிராவல் பண்ணிருப்பீங்க. ஏதோ ஒரு மாத்திரை இல்லை ஏதோ ஒரு மருந்து இது ஏன் ஏற்படுதுங்கிற காரணத்தை புரிஞ்சிக்காம, இல்லைன்னா நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா, உணவே சாப்பிட மாட்டாங்க. காலையில வீட்டில் சாப்பிட்டு 1க்கு 2 முறை டாய்லெட் போயிட்டு கிளம்புனாங்கன்னா திருப்பி வீட்டுக்கு வர வரையிலும் ஒரு கிளாஸ் தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க, பட்டினியா வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் சாப்பிட்டா மோஷன் போகணும், பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ண பிடிக்காது, இல்லை நான் போற இடத்துல டாய்லெட் இல்லை. எவ்வளவு ஆசிரியர்கள் நான் பார்த்துருக்கேன், எவ்வளவு காவல்துறையில வேலை செய்யக்கூடிய பெண்களும் ஆண்களும் நான் பார்த்துருக்கேன். அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா பட்டினி கிடப்பாங்க. என்ன காரணம்னு கேட்டா, சார் டாய்லெட் இல்லை சார், சாப்பிட்டா எனக்கு மோஷன் வரும் சார், எங்க சார் போறது? ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவில் இன்றைக்கு பெரிய கம்பெனியா இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியில இன்னைக்கு மிக உயரிய பதவி, அவருக்கு பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல அவருக்கு 2 கோடி ரூபாய் பேக்கேஜ். இந்த கோவிட்க்கு முன்னாடி அவர் அந்த வேலையிலேருந்து விடுப்பு எடுத்துட்டு வந்தார். அந்த வேலையை விட்டுறேன் அப்படின்னு வந்தார். என்ன காரணம்னா அவருக்கு இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் நோய் இருந்ததுனால அவர் எவ்ரி 2 hours ஒன்ஸ் டாய்லெட்டை யூஸ் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருந்தது. மற்றவங்க யாரும் அதை பத்தி தப்பா நினைக்கல. பட் இவர் என்ன நினைச்சாருன்னா, நான் ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கும்போது அடிக்கடி டாய்லெட் நான் யூஸ் பண்ண வேண்டிய தேவை வருது அப்படின்னா எல்லாரும் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு கோட்பாடோட, ஒரு தாழ்வு மனப்பான்மையோட வேலையே விட்டுடலாமா அப்படின்னு இங்க வந்துட்டாரு. அவங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சு அந்த பொசிஷன் போயிருந்தார். அவர் என்கிட்ட அழுதாரு, ஐயோ தம்பி இந்த மாதிரி பண்றாங்க, ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க டாக்டர் அப்படின்னு. அப்ப அவருக்கு இருக்கக்கூடிய நோயை பற்றி அவருக்கு விளக்கி சொல்லி புரிய வைத்து ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் இப்ப அந்த கம்பெனியில மிக உயர்ந்த பதவியில இருக்காரு. இன்னைக்கெல்லாம் அவரோட பேக்கேஜ்லாம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கே 12 கோடி ரூபாய் 15 கோடி ரூபாய் கிட்ட சம்பளம் வருது. எதுக்காக சொல்றேன்னா, இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோமை பத்தி புரிஞ்சிக்காம, இந்த மேல் அப்சர்ப்ஷன் சிண்ட்ரோமை பத்தி புரிஞ்சிக்காம இன்னைக்கு வாழ்க்கையை தொலைத்து தினசரி வாழ்க்கையில ஒரு கோவில் போக முடியல, ஒரு கல்யாணத்துக்கு போக முடியலன்னு கஷ்டப்பட்டு இன்றைக்கு இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் மேல் அப்சார்ப்ஷன்னால சக்கரை நோயிலிருந்து புற்றுநோய் வரை வரக்கூடிய வாய்ப்புகளை நமக்கு நாமே உருவாக்கி கொண்டு
கூகுளில் போய் சர்ச் பண்ணா இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் எனக்கு இருக்கு, இது குணப்படுத்த முடியாத நோயில் இருக்கே சார், அதனால நான் இதை பத்தியே கவலைப்படல அப்படிங்கிற ஒரு மூட நம்பிக்கையோடு நோயை குணப்படுத்தக்கூடிய 1000 வழிகளை இயற்கை மருத்துவம் கொண்டிருந்தாலும் கூட அதை பற்றிய விழிப்புணர்வு இல்லாமல் வாழ்க்கை முழுவதும் கஷ்டப்பட்டு கொண்டு, இதை விட ஒன்று சொல்லணும்னா இதனாலேயே திருமணம் கூட செய்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய நிறைய பேரை நான் பார்க்குறேன். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் நான் சொல்றது என்னன்னா, நம்ம வீட்டில் இருக்கவங்க குழந்தைங்களோ பெரியவங்களோ யாராவது ஒருத்தர் சாப்பிட்ட உடனே டாய்லெட் போறாங்களா, உடனடியா ஒரு மருத்துவ ஆலோசனை, ஒரு ஆயுர்வேத மருத்துவரை, ஒரு சித்த மருத்துவரை பார்த்து நீங்கள் எடுக்க வேண்டியது அவசியம். நம்ம குழந்தைங்க காலையில சாப்பிட்ட உடனே டாய்லெட் போகுது, நைட்டு சாப்பிட்ட உடனே டாய்லெட் போதா, இமீடியட் மெடிக்கல் அட்டென்ஷன் அவசியம். வீட்டில் இருக்க பெரியவங்க, இன்னைக்கு நிறைய பெரியவங்க இந்த 60 வயசு குரூப்ல இருக்கவங்க நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும். அந்த காலத்துல குழந்தைய வளர்க்கறதுல இருந்து மற்ற விஷயங்களை போராட்டத்துல இருந்ததுனால அவங்க அதுக்கெல்லாம் மெடிக்கல் அட்டென்ஷனே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனா எல்லாம் செட்டில் ஆகி முடிச்சாச்சு. இப்ப ஏதாவது ரிட்டையர்ட் லைஃப்ல ஒரு கோயில் போகலாம், ஒரு குளத்துக்கு போகலாம், வாமான்னு கூப்பிட்டா, இல்ல எனக்கு டாய்லெட் வரும், நான் வரமாட்டேன், எங்கேயும் வரமாட்டேன், நீங்கெல்லாம் போயிட்டு வாங்க, நீங்கெல்லாம் போயிட்டு வாங்கன்னு சொல்லி மனதில் குமிங்கி கொண்டிருக்கக்கூடிய நிறைய தாயார்களை நான் பார்க்குறேன். அந்த மாதிரி யாராவது இருக்காங்கன்னா மெடிக்கல் அட்டென்ஷன் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நான் சொல்ற 5 அறிகுறிகள் உங்க வீட்டில் யாருக்காவது இருக்குன்னா அவங்களுக்கு இந்த மேல் அப்சர்ப்ஷன் சிண்ட்ரோம் சொல்லக்கூடிய உடல் உணவை உறிஞ்சு கொள்ள முடியாத நோயும், உணவு உறிஞ்சு கொள்ள முடியாத அளவுக்கு பெருங்குடல்ல தேவையற்ற அலை இயக்கம் அதிகரித்து அடிக்கடி கழிப்பறையை தேடி ஓட வேண்டிய நோயும் இருக்குன்னு அர்த்தம். 5 ஒரு பேப்பர் எடுங்க, ஒரு பேனா இருங்க, நோட் பண்ணுங்க. நம்பர் 1, காலையில எழுந்த உடனே 2 நிமிஷம் கூட மோஷனை அடக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு மோஷன் வருது. பொதுவாக நம்மெல்லாம் எழுந்துக்கிறோம்னா ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் உட்கார்ந்த பிறகு இயற்கையாக உடல்ல ஒரு வலி ஏற்பட்டு ஒரு இயக்கம் ஏற்பட்டு கழிப்பறையை நோக்கி போவோம். ஆனா யாருக்கெல்லாம் இந்த கிரகணி நோய் இருக்கோ, யாருக்கெல்லாம் இந்த மேல் அப்சார்ப்ஷன் சிண்ட்ரோம் இருக்கோ, இவங்கெல்லாம் எழுந்து கண்முழிச்ச உடனே முதல்ல போய் கதவை தட்டுறது டாய்லெட் தான். போன உடனே உங்களுக்கு மோஷன் கிடுகிடுன்னு போயிடும். ஆனா போயிட்டு 1 மினிட் கூட இருக்க மாட்டாங்க, போவாங்க உடனே வந்துருவாங்க. ஆனா அடுத்த 5 மினிட்ஸ்ல இன்னொரு டைம், அடுத்த 5 மினிட்ஸ்ல இன்னொரு டைம், டீ குடிச்ச உடனே இன்னொரு டைம், டிஃபன் சாப்பிட்ட உடனே இன்னொரு டைம், திரும்ப திரும்ப போயிட்டே இருப்பாங்க. மோஷன் சாலிடா தான் போகும், மோஷன்ல லூஸ் மோஷன் இருக்காது. ஆனா அடிக்கடி போக வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். ஸோ இது ஃபர்ஸ்ட் அறிகுறி. காலையில எழுந்த உடனே நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் நான் எழுந்த உடனே டாய்லெட் எனக்கு காலியா இருக்கணும் சார், கிடுகிடுன்னு ஓடிடுவேன் சார் அப்படிம்பாங்க. நிறைய கொஞ்சம் சீனியர் லெவல்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்க சொல்லுவாங்க, சார் நான் தனி ரூம்ல தான் படுக்கிறேன், எனக்கு டாய்லெட் தனியாக வச்சுக்கிறேன். என்ன காரணம்னா காலையில் நான் எழுந்த உடனே, நான் 3 மணிக்கு எழுந்தாலும் 6 மணிக்கு எழுந்தாலும் 9 மணிக்கு எழுந்தாலும் உடனே டாய்லெட்டுக்கு போகிறது என்னோட நேச்சர் சார். இதுதான் ஃபர்ஸ்ட் அவங்க பார்க்கறது. 2வது அறிகுறி நீங்க பார்க்க வேண்டியது, எதை சாப்பிட்டாலும் கழிவறைக்கு போகணுங்கிற உணர்வு ஏற்படுகின்ற ஒரு நிகழ்வு. ஃபர்ஸ்ட் காலையில் எழுந்த உடனே மோஷன் போறீங்க. செகண்டு 11 மணிக்கு ஒரு கிளாஸ் சுடுதண்ணி குடிச்சிங்க, ஒரு தண்ணி குடிச்சிங்க, இல்லை குழந்தைங்க ஏதோ ஒரு மிட்டாய் வாங்கிட்டு வந்தாங்க சாப்பிட்டோம், உடனே டாய்லெட்டுக்கு போகணும். வயிற்றுக்குள்ள வாய் வழியாக மென்று ஒரு தண்ணீர், ஒரு மாத்திரை, ஒரு உணவு சாப்பிட்டாலே கழிப்பறைக்கு போக வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுதா? இது 2வது பெரிய பிரச்சனை. இது உங்களுக்கு ஐபிஎஸ் இருக்கு, மேல் அப்சர்ப்ஷன் சிண்ட்ரோம் இருக்குன்னு சொல்லக்கூடிய 2வது முக்கியமான ஒரு பிரச்சனை. 3வது அறிகுறி, பொதுவாக வயிற்றிலிருந்து கேஸ் போனா கூட டாய்லெட் போனோங்கிற மாதிரி ஃபீலிங் டாய்லெட்ல போய் உட்கார்ந்த உடனே கேஸோட மோஷன் போகக்கூடியது 3வது அறிகுறி. சரி, பொதுவாக நம்ம எல்லாருக்கும் கீழ் வழியாக வாயு பிரிவதுங்கிறது ஒரு சாதாரண நிகழ்வு. ஆனா அந்த வாயு பிரிகின்ற ஒரு நிலை வந்தாலும் மோஷன் போகணுங்கிற அளவுக்கு உந்துதல் ஏற்பட்டு மோஷன் போனாதான் சரிங்கிற அளவுக்கு கடுமையான வலியும் வேதனையும் ஏற்படக்கூடியது 3வது நிகழ்வு. இதுதான் இன்னைக்கு நிறைய பேரை கஷ்டப்படுத்தக்கூடியது. ஏன்னா நிறைய பெண்கள் என்கிட்ட சொல்லுவாங்க, சார் எனக்கு கல்யாணத்துக்கு போகணும்னு ஆசை, கோவில் போகணும்னு ஆசை, திருப்பதி போகணும்னு ஆசை சார், ஆனால் அங்கே போனால் நான் க்யூவில் நிற்கணும், அந்த க்யூவில் நிற்கிற டைமில் எனக்கு கேஸ் வரும்போது மோஷன் வருது, அப்போ நான் எங்கே போய் மோஷன் போகிறது, அங்கே இருக்க கூட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய பப்ளிக் டாய்லெட்டை யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு பிடிக்கல, இதனாலேயே நான் திருப்பதி போகணுங்கிற வேண்டுதல் 20 வருஷமா 30 வருஷமா போகாமல் இருக்குன்னு சொல்லக்கூடியவங்களை நான் பார்க்குறேன். ஸோ 3வது அறிகுறி என்ன, உங்களுக்கு கேஸ் தான் போகும், ஆனால் அந்த கேஸ் போகும்போது கண்ட்ரோல் இல்லாமல் மோஷன் போகிற மாதிரி இருக்கும். இது 3வது பிரச்சனை. ஒரு குழந்தை எப்படி கேஸ் போகும்போது தானாகவே மலம் கழியுதோ அதே போல பெரியவர்களுக்கும் ஏற்படக்கூடிய நிகழ்வு 3வது அறிகுறி. 4வது அறிகுறி ரொம்ப முக்கியமானது.
3 நாள் கான்ஸ்டிபேஷன் இருக்கும், 3 நாள் பேதி ஆகும். இன்னைக்கு ஃபுல்லா உங்களுக்கு மோஷனே போகாது, கம்ஃபர்டபுளா இருப்பீங்க. நாளைக்கு காலையில ஆரம்பிக்கிற பேதி நாளைக்கு ராத்திரி வரலும் பிச்சு எடுக்கும். 10 முறை டாய்லெட் போயிட்டு வருவீங்க. பேதி மாதிரி லூஸ் மோஷன் ஆகாது, மோஷன் வந்துகிட்டே இருக்கும். திருப்பி நாளன்னைக்கு காலையில பார்த்தா திருப்பி கான்ஸ்டிபேஷன் ஆகும், திருப்பி பேதி ஆகும். இது திரும்ப திரும்ப வரக்கூடிய நிகழ்வு இருக்கிறத பார்க்க முடியும். இது 4வது நாம் பார்க்கக்கூடிய அறிகுறி. 5வது அறிகுறி என்ன தெரியுமா? 3 வேளை மட்டன் பிரியாணி சாப்பிட்டாலும் எடை 1 கிலோ கூட ஏறாம எலும்பும் தோலுமா இருக்கிறது தான் 5வது முக்கியமான அறிகுறி. எல்லா விதமான தேய்மான நோய்களும் வந்துடும். உங்களுக்கு வயசு 40 தான் ஆயிருக்கும், உங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்கும், உங்க உடம்புல கொழுப்பே இருக்காது, ஜாயிண்ட் பெயின் இருக்கும். இது எல்லாத்துக்கும் மேல மன அழுத்தத்தின் காரணமாக தூக்கமின்மையோடு போராடக்கூடிய ஒரு நிலையும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த 5 அறிகுறிகள்ல 3 உங்களுக்கு இருக்குனாலே உங்களுக்கு இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் சொல்லக்கூடிய பெருங்குடல் அழற்சி நோயும், மேல் அப்சர்ப்ஷன் சிண்ட்ரோம்னு சொல்லக்கூடிய ஊட்டச்சத்தை உறிஞ்சு கொள்ள முடியாத நோயும் இருக்குன்னு அர்த்தம். இதை ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். சார் ஒரு நாளைக்கு 4 முறை டாய்லெட் போனா என்ன சார் பிரச்சனை, நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? ஆனா ஒரு நாளைக்கு 4 முறை டாய்லெட் போறது அப்படிங்கிறது இன்றைக்கு உணவு உங்க குடல்ல இருக்க வேண்டிய நேரத்தை பாதியாக குறைக்கும் போது, அந்த உணவின் மூலமாக உடலுக்குள் உறிஞ்சு கொள்ள வேண்டிய சத்துக்கள் இல்லாத ஒரு நிலை ஏற்படும் போது நம்முடைய ஆரோக்கியம் சீர்கெட்டு போய் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதை தான் இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு மாடர்ன் மெடிசன் இந்த நோயை அணுகிறதுலையும் இயற்கை மருத்துவம் இந்த நோயை அணுகிறதுலையும் மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு. அவர்களை பொறுத்தவரையிலும் இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது மனதுக்கான மருந்துகள் பெரும்பாலும் கொடுக்கப்படுறதை பார்க்கிறோம். ஆனா இயற்கை மருத்துவம் வரும்போது செரிமானத்தை தூண்டக்கூடிய மருந்துகள் பெரும்பாலும் கொடுக்கப்படுவதனால் இந்த நோய் குணமாகிறதையும் நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, நான் சொன்ன 5 அறிகுறியில 3 அறிகுறி உங்களுக்கு இருக்குன்னா நிச்சயமா சொல்றேன், உங்களுக்கு மேல் அப்சர்ப்ஷன் சிண்ட்ரோம் இருக்கு, உங்களோட வயசாகிற வேகம் அதிகமாகும், உங்களுக்கு சீக்கிரம் சக்கரை நோய் வரும், உங்களுக்கு ரொம்ப வேகமா புற்றுநோய் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு இரத்த சோகை நோய் இருக்கும், உங்களுடைய இனப்பெருக்க மண்டலத்துடைய செயல்பாடு ஆணாக இருந்தா விரப்புத்தன்மை குறைபாடு, பெண்ணாக இருந்தா குழந்தையின்மை நோய் இருக்கும், தூக்கமின்மை நோயினால உங்களுக்கு மன அழுத்தம் சார்ந்த நோய்களும் இதய நோய்களும் வருவதற்கு வாய்ப்புகளும் இருக்கு. என்ன சார் இவ்வளோ பெரிய லிஸ்ட் ஆஃப் டிசீஸ் சொல்றீங்க அப்படின்னா, இன்றைக்கு ஆயுர்வேதத்துல ஜுவரம்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் மனிதனுக்கு வரக்கூடிய நோய் காய்ச்சல், இந்த காய்ச்சலுக்கு பிறகு வரக்கூடிய நோய் பேதி, இந்த பேதிக்கு பிறகு வரக்கூடிய நோய் கிரகணி நோய், இந்த கிரகணி நோய்க்கு பிறகு வரக்கூடிய நோய் என்ன தெரியுமா? க்ஷயம்னு சொல்லக்கூடிய டியூபர்குலோசிஸ். மேல் அப்சார்ப்ஷன் இருந்தா என்னமா ஆகும் உங்களுக்கு? காச நோய் வரும்போது பாருங்களேன், யாருக்கெல்லாம் டிபி இருக்கோ நீங்க கவனிச்சு பாருங்க, அவங்க ஒரு நாளைக்கு 10 டைம்ஸ் மோஷன் போவாங்க. டிபினா என்ன ஆகும்? நீங்க சாப்பிட்ற சத்து உங்க உடம்புல சத்தா சேராம மலமா போகக்கூடிய நோய்க்கு தான் டிபின்னு பேரு. அப்ப அந்த நோய் ஒரு தொற்றினால் ஏற்படும் போது அதை டியூபர்குலோசிஸ் சொல்றோம். ஆனா தொற்று இல்லாமல் இயற்கையாகவே ஏற்படுகின்ற நோய்க்கு தான் இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம்னு பேரு. மேல் அப்சர்ப்ஷன் சிண்ட்ரோம்னு சொல்லக்கூடியதை ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம டீல் பண்ணணும். சரி, இப்ப இந்த நோய் வந்துருச்சு, இந்த நோய் எனக்கு இருக்குங்கிறத நீங்க 5 அறிகுறியில சொல்லிட்டீங்க. இந்த நோய் வந்துருச்சு, இதை எப்படி சார் நான் கட்டுப்படுத்த முடியும், குணப்படுத்த முடியும்? 10 வழிகள் சொல்றேன். ஒண்ணு இல்லைங்க, 10 வழிகள் சொல்றேன் இந்த நோயை குணப்படுத்துறதுக்கு. ஃபர்ஸ்ட் என்னோட ஃபேவரட், வெரி ஃபேவரட், நான் இதுவரையிலும் மிகப்பெரிய விவிஐபிஸ்லாம் நிறைய பேரை பார்த்துருக்கேன், சாதாரணமாக நம்ம மாதிரி இருக்கக்கூடிய நடுத்தர மக்களையும் பார்த்துருக்கேன். இவங்க எல்லாருக்குமே ஒரே பிரச்சனை தான், அடிக்கடி மோஷன் போகக்கூடாது, மோஷன் சரியா போகணும். இந்த அடிக்கடி மோஷன் போகக்கூடாது, சரியா போகணும், இது எல்லாருக்குமே இருக்க பிரச்சனை. நல்லா ஞாபகம் வச்சுங்க, பணம் இருக்கவன் பணம் இல்லாதவன் கிடையாது, எல்லாருக்குமே இது சிரமம் தான். அப்ப எல்லாருக்கும் காமனா நான் சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் எது தெரியுமா? கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி துவையலுங்க. இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி துவையலை பத்தியே ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நிறைய பேர் அதை பயன்படுத்தி பார்த்துட்டு அவங்க உடம்புல இருக்கக்கூடிய மாற்றங்களை பத்தி அழகா என்கிட்ட சொன்னாங்க. இன்ஃபேக்ட் சென்னையில ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலுடைய ஓனர் ஒரு அம்மா என்னை வந்து பார்த்து என்னை தேங்க் பண்ணாங்க. எதுக்கு தெரியுமா? இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி துவையல் சாப்பிட்ட பிறகு என்னோட லஞ்ச் நான் நல்லா சாப்பிட்றேன் சார். யூஸ்வலா என்னோட ஹோட்டல் தான் பெஸ்ட் வெஜிடேரியன் ஃபுட்டு கொடுக்குறோம், ஆனா எனக்கு சாப்பிட்டேன்னா வயிறு ப்ளோட் ஆகும், டாய்லெட் எங்க இருக்குன்னு தேடி ஓடுவேன். ஆனா கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி துவையல் நான் சாப்பிட்ட பிறகு இன்னைக்கு என் லஞ்சை நான் வந்து எல்லாரோட உட்காந்து நல்லா சாப்பிட்றேன். இன்னைக்கு வந்து என்னோட ஹோட்டல்ல இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி துவையலை நான் டெய்லி லஞ்ச்லயே வரக்கூடியவங்க எல்லாருக்கும் நான் ப்ரொவைட் பண்றேன், இந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் சார் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க.
இந்த அளவுக்கு இன்னைக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு துண்டு இஞ்சி மிக்சியில போடுங்க, நல்லா மைய அரைங்க. அரைத்து எடுக்கக்கூடிய அந்த விழுத ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எடுங்க. நல்ல நீர் மோர், கொழுப்பு நீக்கப்பட்ட திரவமாக்கப்பட்ட நீர் மோர்ல போட்டு கலந்துருங்க. இதை காலையில பிரேக்ஃபாஸ்ட்க்கு அப்புறம் ஒரு கிளாஸ், மத்தியானம் லஞ்சுக்கு அப்புறம் ஒரு கிளாஸ், 2 வேளை சாப்பிடுங்க. இல்ல காலையில சட்னி மாதிரி டிஃபனோட சாப்பிடுங்க, மதியம் சூடு சாதத்துல போட்டு நெய் போட்டு பிணைஞ்சு சாப்பிடுங்க, ராத்திரி அதே போல ஒரு வேளை சாப்பிடுங்க. நீங்க 3 வேளை சரியாக இந்த கருவேப்பிலை, கொத்துமல்லி, இஞ்சி துவையலை சாப்பிட்டீங்கன்னா உங்களோட இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், நான் நல்லா சாப்பிட்றேன், என் உடம்பே ஏறல, நான் எல்லாமே சரியா பண்றேன், இருந்தாலும் என்னோட உடம்பு பலவீனமாகி கொண்டே இருக்குன்னு சொல்றீங்கல்ல, இந்த சிரமங்கள்லாம் நல்லாக மாறி போய் விடுவதை பார்க்க முடியும். அந்த அளவுக்கு நமக்கு உதவி செய்கின்ற சிறந்த அருமருந்து எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கருவேப்பிலை, கொத்துமல்லி, இஞ்சி துவையல் தான். யாரெல்லாம் இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோமோட வருஷ கணக்குல நம்ம வீட்டுல யாராவது போராடிட்டு இருக்காங்க, இல்ல நம்மளே போராடிட்டு இருக்கோம்னா, கண்ணை மூடிட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி துவையல் சாப்பிடுங்க. எல்லாம் சொல்லுவாங்க, சார் இஞ்சி சாப்பிட்டா எனக்கு ஸ்டொமக் அப்செட் ஆகும், இஞ்சி தனியா சாப்பிட்டா அஃபெக்ட் ஆகும். ஆனா இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி துவையல் மோர்ல சாப்பிட்டு பாருங்க, 3 நாள்ல வித்தியாசம் தெரியறதை நீங்க பார்க்க முடியும். ஒரு நாளைக்கு 10 முறை டாய்லெட் போயிட்டு வரவங்க கூட கரெக்டா காலையில ஒரு டைம், ஈவினிங் ஒரு டைம், நடுவுல எதுவும் பிரச்சனை இல்லை, நல்லா சாப்பிட்றேன், நல்லா டிராவல் பண்றேங்கிற அளவுக்கு மாற்றம் வரதை பார்க்கலாம். 2வது ஜீரக கஷாயங்க. பொதுவா இந்த ஜீரகத்துடைய குணம் தீபனம் பாச்சனம்னு சொல்லுவோம். பசியை அதிகரித்து, செரிமானத்தை அதிகரித்து, கழிவை நீக்கக்கூடிய ஒரு சிறந்த உணவுக்கு தான் ஜீரகம்னு பேர். பொதுவாக நம்ம மருத்துவமனையிலேயே நான் இங்கே வரவங்களுக்கே பார்த்தீங்கன்னா ஜீரக கஷாயத்தை தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் எய்டு ட்ரிங்காகவே கொடுப்போம். ஒரு 1 லிட்டர் தண்ணி எடுத்து அதில் ஒரு 20 கிராம் ஜீரகத்தை போட்டு நல்லா கொதிக்க வைத்து, அதை 1/2 லிட்டராக குறைக்கலாம், இல்லை ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு வடிகட்டி ஒரு ஃப்ளாஸ்கில் போட்டுருங்க. இந்த ஜீரக கஷாயத்தை பொறுத்தவரையில ஒரே ஒரு பிரச்சனை தாங்க, என்னன்னா சூடாக தான் குடிக்கணும், ஆற வச்சு குடிக்கக்கூடாது. நீங்கள் ஆற வச்சு குடிச்சிங்கன்னா காய்ச்சல் வந்துடும். அதனால அப்பப்போ நீங்கள் கொதிக்க வச்சு குடித்தாலும் பரவாயில்ல, இல்லை அழகா வடிகட்டி ஒரு ஃப்ளாஸ்கில் போட்டு வச்சுட்டு, இந்த ஃப்ளாஸ்கில் போட்டு வைக்கக்கூடிய இந்த ஜீரக கஷாயத்தை தொடர்ந்து சாப்பிடுகின்ற ஒரு நிகழ்வு. இதை காலையிலேருந்து நைட்டு வரலாம் அப்பப்போ கொஞ்சம் குடிங்க. அப்போ என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஒரு டைம் மோஷன் போனாலே குடலுடைய அலை இயக்கம் சீராகும் போது மொத்தமாக வயிறு சுத்தமாயிரும், அடிக்கடி மோஷன் போகிற பிரச்சனை இருக்காது. 2வது மோஷன் போகும்போதே உள்ள இருக்கக்கூடிய கேஸ் எல்லாம் கிளியர் ஆகும்போது உங்களுக்கு வயிறே தட்டையா இருக்கும், நல்லா ஃப்ளாட்டா இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. 2வது ஜீரகமே பாச்சனம்னு சொல்லக்கூடிய குணமும் தீபனம்னு சொல்லக்கூடிய குணமும் இருக்கிறதுனால சாப்பிடுகின்ற உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் முழுமையாக கிரகிக்கப்படுவதை நாம் பார்க்க முடியும். எப்படி கருவேப்பிலை, கொத்துமல்லி, இஞ்சி துவையல் ஒரு சிறந்த மருந்தோ அதே போல ஜீரகம் ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். 3வது மோருங்க, வெறும் மோர். பொதுவா இந்த மோரை நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப அண்டர் ரேட்டட் ஹெல்த் ட்ரிங்க்ல நம்மலாம் வச்சிருக்கோம். நம்மலாம் பார்த்தீங்கன்னா வெளியிலிருந்து விலை கொடுத்து வாங்கக்கூடிய, வெளிநாடு மோகத்தால் வாங்கக்கூடிய எவ்வளோ ட்ரிங்க்ஸை நம்ம சாப்பிட்றோம். ஆனால் இன்றைக்கு மோரை விட தமிழகத்திற்கு சிறந்த உணவு ஒன்று இருக்குமா? ஏன்னா நம்ம பூமி ஜாங்கல பூமி, வறட்சியோடு இருக்கக்கூடிய பூமி. இந்த வறட்சியோடு இருக்கக்கூடிய பூமியாக நமக்கு இருக்கும்போது நமக்கு தாகம் அதிகமா இருக்கும், பசி அதிகமா இருக்கும். ஆனா உணவு சாப்பிட்டா இங்க இருக்கக்கூடிய வறட்சியும் சூடும் நம்மள நிறைய சாப்பிடவே விடாது. அதுவே நம்ம பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வா இருக்கும். இந்த வறட்சியின் காரணமாகவே நிறைய நேரத்துல மலம்ல பிரச்சனை ஏற்படுறது, மலச்சிக்கல் ஏற்படுவது, பேதியாவது, டீஹைட்ரேஷன் ஆவதெல்லாம் நமக்கு இருக்கும். இதை நீக்கக்கூடிய சிறந்த மருந்து என்ன? மோர் தான். இன்னைக்கு நான் சொல்றேன் கேளுங்க, இன்னொரு 1 வருஷம் 2 வருஷத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அமெரிக்கன் கம்பெனி இப்ப பெரிய அளவுல பேட்டன்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மோரை நம்ம சாப்பிட்ற பெப்சி, கோக் மாதிரி கேன்ல கொண்டு விற்கிறதுக்கான முயற்சிகளை அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அது ஒரு ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க்ன்ற பேர்ல கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா அந்த காலம் வரும்போது நிச்சயமா சொல்றேன், எல்லாரும் அதை விலை கொடுத்து வாங்கி சாப்பிடக்கூடிய பழக்கத்துக்கு வருவோம். இறைவன் ஒரு பொருளை நமக்கு கொடுக்கும் போது, மிகுதியாக கொடுக்கும் போது அதோடைய மரியாதையை நாம் உணர்வது கிடையாது. இன்னைக்கு அதே பொருள் வணிக ரீதியாக வரும்போது 100 ரூபாய்னா 1000 ரூபாய் சொன்னா கூட வாங்கி சாப்பிடுவோம். இந்த ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க்ஸ் எல்லாம் இன்னைக்கு நிறைய வருது, நான் பாக்குறேங்க. ஒரு சாஷேவோட ரேட்டே பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் 500 ரூபான்னு கொண்டு வராங்க. அதுல 6 சாஷே இருக்கும், அதை எடுத்து நீங்க தண்ணியில கலந்து சாப்பிடுங்க, நைட்ல சாப்பிடுங்க, உங்க பவல் இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்றாங்க. ஆனா உண்மையை சொல்லணும்னா மோரை விட பெஸ்ட் ப்ரோபயாட்டிக் எதுவுமே கிடையாது. ஆனா மோர் செய்யணும். எப்படி செய்யணும்? ஒரு கப்பு 50 கிராம் தயிர் எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், அதுல 1 லிட்டர் தண்ணி போடுங்க,
மிக்சியில போட்டு நல்லா மைய ஒரு 5 மினிட்ஸ் அரைங்க, ஸ்லோல வச்சு அரைங்க. ஒரு 5 நிமிஷம் அரைச்சிங்கன்னா அதுல இருக்க வெண்ணெய் மட்டும் பிரிஞ்சு வரதை நீங்க பார்க்க முடியும். அந்த வெண்ணெய் எல்லாம் எடுத்துருங்க. நல்ல நீர் மோர் உங்ககிட்ட 1/2 லிட்டர் இருக்கு இல்லையா, அதுல இன்னொரு 1/4 லிட்டர் தண்ணியை ஊத்துங்க. இதுக்கு பேர் தான் நீர் மோர். இந்த கோடை காலம் இப்ப வரப்போகுது, ஏதோ சிவராத்திரி வந்துருச்சு 15ஆம் தேதி, இது தாண்டினீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய அந்த கோடை காலத்துல பெஸ்ட் ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க்ஸ், பெஸ்ட் சம்மர் ட்ரிங்க் எதுன்னு கேட்டீங்கன்னா மோர் தான். ஆனா மோருடைய முக்கியமான மருத்துவ குணங்கள் நிறைய இருந்தாலும் அதுல பெஸ்ட் மருத்துவ குணம் எதுன்னா உங்களோட அப்சர்ப்ஷனை இன்க்ரீஸ் பண்றது, உங்க வயத்தில் இருக்கக்கூடிய இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோமை குறைக்கிறது, எல்லாத்துக்கும் மேல அடிக்கடி மலம் கழிக்கக்கூடிய சிரமத்தை குறைக்கக்கூடிய சிறந்த மருந்து மோர் தான். பாருங்களேன், அந்த காலத்துல தாத்தா பாட்டிலாம், நீங்கெல்லாம் கிராமங்கள்ல இருந்திருக்கீங்களான்னு எனக்கு தெரியல, கிராமங்கள்லாம் கோடை காலத்துல ஒரு 11 மணி 12 மணிக்கு வெளியில போயிட்டு வந்த உடனே ஃபர்ஸ்ட் ட்ரிங்கா மோர் தான் கொடுப்பாங்க. நல்லா கருவேப்பிலை போட்டு கடுகு போட்டு தாளித்து அந்த மோரை கொடுப்பாங்க. அதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்க தாகம் ஒரே நிமிஷத்துல அடங்கிடும். இன்னைக்கு நம்ம ஐஸ் வாட்டர் வைக்கிறோம், கூல் ட்ரிங்க்ஸ் வைக்கிறோம், ஜூஸ் குடிக்கிறோம், எது பண்ணாலும் அடங்கல சார் தாகம்னு சொல்றீங்கல்ல, மோர் குடிங்க. நான் சொன்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி மோரை குடிங்க, அவ்வளவு நன்றாக இருக்கிறத பார்க்க முடியும். 4வது சிறந்த உணவு எதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு ரொம்ப அழகான த பெஸ்ட் ப்ரோபயாட்டிக் ஃபார் ஐபிஎஸ் எதுனா பீட்ரூட்டுங்க. இன்னைக்கு பீட்ரூட் வந்து ரத்த சோகைக்கு நல்லது, நைட்ரஸ் ஆக்சைடு இருக்கிறதுனால உங்களோட ரத்த குழாய்களுடைய விரிவாக்கத்துக்கு நல்லது, மூளை வளர்ச்சிக்கு நல்லது, இதய நோயை தடுக்க வல்லதுன்னு நிறைய சொல்றோம்ல. ஆனா எங்க தெரியுமா அதோட உண்மையான ஆக்ஷன் இருக்கு? அதோட உண்மையான ஆக்ஷன் இருக்குது நம்மளுடைய பெருங்குடல்ல தான். ஸோ இன்னைக்கு பீட்ரூட் ஒண்டர்ஃபுல் ப்ரோபயாட்டிக்னு சொல்லுவோம். வயிற்றுக்குள்ள போன உடனே உள்ள போய் ரொம்ப அழகாக உள்ள இருக்கக்கூடிய நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாக்களை அதிகரித்து கெட்டது செய்யக்கூடிய உயிரினங்களை குறைத்து உண்ணுகின்ற உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் முழுமையாக உடலில் சேரக்கூடிய அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக்கை கொண்டு வரக்கூடிய பெஸ்ட் உணவு எதுன்னு கேட்டீங்கன்னா பீட்ரூட். பீட்ரூட் குறைஞ்சது வாரத்துக்கு ஒரு முறையாவது உணவுல சேருங்க. குறிப்பா குழந்தைகள் இருக்கக்கூடிய ஐபிஎஸோடு போராடக்கூடிய குழந்தைகள் இருக்கக்கூடிய வீடுகள்ல இதை சேர்க்க முடியுமான்னு பாருங்க. 5வது மாதுளை பழம். இன்னைக்கு மாதுளை வந்து எவ்வளவு சிறந்த உணவு தெரியுமா? கிரேக்கர்களும் ரோமானியர்களும் மாதுளையை வந்து அரச குடும்பத்துடைய பழங்களா வச்சிருந்தாங்க. அதாவது நீங்க வந்து ஒரு அரச குடும்பத்தை சார்ந்தவர்களுடைய முத்திரை இருந்தா மட்டும்தான் வணிகத்துல மாதுளை பழத்தையே நீங்க வாங்க முடியும். ஒரு சாதாரண மனிதன் மாதுளையை வாங்குவதே ரோமானிய நாடுகள்ல தடை செய்யப்பட்டது. ஏன்னு கேட்டா, மாதுளை சாப்பிட்டா நீ அழகாயிருவ, மாதுளை சாப்பிட்டா நீ இளமையாயிருவ, மாதுளை சாப்பிட்டா உன்னோட புத்திசாலித்தனம் அதிகமாகும். அதனால அடிமைகளுக்கு கொடுக்கப்படாத உணவுகள்ல ஒன்று எதுனா மாதுளை. இந்த ஸ்பார்டக்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதை உண்டு. ஒரு அடிமை எப்படி வந்து ஒரு அரசை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு வலிமையானவனாக மாறனா, அவனுடைய கதைகள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு திரைப்படங்களாக பெருசா வரதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அதுல வந்து அந்த ஸ்பார்டக்கஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரு போட்டியில வந்து ஒரு ஆளை ஜெயிக்கிறான். அப்ப வந்து அவனுடைய அந்த காலத்துல அடிமை முறையில இருந்தவங்க. அப்ப அந்த கதையில வந்து வரக்கூடிய உரையாடல் அவங்க கேட்குறாங்க, இன்னைக்கு வந்து நீ என்னை ரொம்ப பெருமைப்படுத்திட்ட, உனக்கு என்ன வேணும்? பெண் வேணுமா, மது வேணுமா, விடுதலையை தவிர நீ என்ன கேட்டாலும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவனோட முதலாளி சொல்றாரு. அவன் கேட்குறான், எனக்கு இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய கூடை நிறைய மாதுளை பழம் வேணும் அப்படின்னு அவன் கேட்குறான். அப்ப அந்த முதலாளி சொல்றாரு, உன் விடுதலையை கேட்டா கூட நான் கொடுத்துருப்பேன்டா பாவி, உனக்கு மாதுளம் பழம் நான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப யோசிச்சு பாருங்க மாதுளை பழம் எவ்வளவு உயர்ந்ததுன்னு. ஒரு மனிதன் வெற்றியாளராக மாறிய பிறகு அவன் விடுதலையை கேட்க கூடாதுன்னு சொன்ன ஒருவர் விடுதலையை கூட நான் கொடுத்துருவேன் ஆனா உனக்கு மாதுளம் பழம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாருன்னா அப்ப எவ்வளவு உயர்ந்த குணம். பெருங்குடல்ல இருக்கக்கூடிய ப்ரீ அண்ட் ப்ரோபயாட்டிக்ஸ் மட்டுமல்ல, பெருங்குடல்ல இருக்கக்கூடிய நீர்த்து போய் இருக்கக்கூடிய ஒவ்வாமை சார்ந்த அந்த காரணிகளை மாற்றக்கூடிய சக்தி மாதுளை பழத்திற்கு உண்டு. ஏன்னா இன்னைக்கு மாதுளையை விட சிறந்த உணவு ஒண்ணுமே கிடையாது. இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் யாரெல்லாம் இன்னைக்கு வந்து ஐபிஎஸ் நோயினால, மேலப்சார்ப்ஷன் சிண்ட்ரோம்னால, நீண்ட கால ரத்த சோகையினால அவதிப்பட்டவர்கள்லாம் ஏன் மாதுளை கொடுக்குறோம்னா, மாதுளை பெருங்குடல்ல தான் வேலை செய்யும். எப்படி மாதுளையும் பீட்ரூட்டும் உங்களுக்கு ரத்த சோகையை நீக்குதுன்னா, அதுல இருக்க சத்து நீக்கிறது கிடையாது. அதுல இருக்க சத்து ப்ரோபயாட்டிக்காக செயல்பட்டு பெருங்குடல் ஆரோக்கியத்தை அதிகப்படுத்தி பெருங்குடலில் உறிஞ்சக்கூடிய சத்துக்களை உறிஞ்ச வைத்து நம்மை ஆரோக்கியப்படுத்துகிறது இந்த மாதுளை. 6வது, இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச
ஆனா அதிகமா நம்ம பயன்படுத்தாத ஒன்று எது? கறிவேப்பிலை. ஆயுர்வேதத்துல கைடறிய கஷாயம்னே ஒண்ணு உண்டுங்க. வெறும் கருவேப்பிலையை வச்சு செய்யக்கூடிய கஷாயம். வெறும் 4 பொருள் தான் அதுல முதல் பொருள் கருவேப்பிலை. இன்னைக்கு கருவேப்பிலையை தூக்கி ஓரமாக வைத்து சாப்பிடுகின்ற சமூகமாக நம்ம இருக்கோம். துரதிருஷ்டவசமா இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இன்னைக்கு கருவேப்பிலையே சமையல்ல பார்க்க முடியறது இல்லை. ஒரு காலத்துல நான் இன்னைக்கு பிரபலமா இருக்கக்கூடிய சைவ ஹோட்டல்ல சாப்பிடும்போது, அவங்க சாம்பார் வைக்கும்போது, ரசம் வைக்கும்போது, கூட்டு பொரியல் அவியெல்லாம் வைக்கும்போது அதுல கருவேப்பிலை நிறைய இருக்கிறத பார்ப்பேன். மகிழ்ச்சியா இருக்கும் எனக்கு அதை பார்க்கும்போது. இப்ப சமீபத்துல ஒரு நாள் ஒரு விருந்து கூப்பிட்டுருந்தாங்கன்னு போயிருந்தேன் அந்த ஹோட்டலுக்கு. அங்க பார்த்தா ஒரு பொருள்ல கூட கருவேப்பிலை இல்லை. அப்ப நான் அவரை கூப்பிட்டேன். சரி, என் இலையில தான் கருவேப்பிலை வளரல போல இருக்குன்னு அந்த அந்த சமைக்கக்கூடிய அந்த நபரை கூப்பிட்டு, ஐயா என்னங்க கருவேப்பிலையே காணுமே அப்படின்னு. சார், கருவேப்பிலை வைக்கிற விலைக்கு இப்பெல்லாம் எங்க சார் போட முடியுதுன்னு ஒரு வார்த்தை சொன்னார். எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. விருந்துகள் சாப்பிடும் போது உணவுகள்ல வயிற்றை பாதிக்கக்கூடிய அளவுக்கு காரங்கள் இருக்கும்போது உங்களுக்கு கருவேப்பிலை தான் மிகப்பெரிய அளவுல பெருங்குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். எதுக்கு கருவேப்பிலை போடுறோம்? வாசனைக்கு போடுறோமா? கிடையாதுங்க. பெருங்குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய ப்ரீபயாட்டிக்ஸ், ப்ரோபயாட்டிக்ஸ் இருக்கக்கூடிய சிறந்த ஒரு மூலிகை எதுனா கருவேப்பிலை தான். சூடு குணம் இருக்கக்கூடிய மூலிகை. அதனாலதான் நம்ம நிறைய போடுறது கிடையாது. கருவேப்பிலை சாதம்ங்கிறது அந்த காலத்துலலாம் எங்களுக்கெல்லாம் வாரத்துக்கு ஒரு முறை வீட்டுல இருக்கும். எங்க வீட்டுல எப்பவுமே சனிக்கிழமை அன்னைக்கு கலவை சாதம் தான். ஒரு நாளைக்கு எலுமிச்சை சாதம், ஒரு வாரம் புளி சாதம், ஒரு வாரம் நிச்சயமா கருவேப்பிலை சாதம் இருக்கும், ஒரு வாரம் எள்ளு சாதம் இருக்கும். அப்ப அந்த கருவேப்பிலை சாதம் சாப்பிடுகின்ற அன்றைக்கோ அடுத்த நாள் பாத்தீங்கன்னா மலம் கழிக்கும் போது வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகள்லாம் நிறைய குழந்தைகளுக்கு வெளியில போறத பார்க்க முடியும். இன்னைக்கெல்லாம் டிவார்மிங் சொல்லி மாத்திரையை கொடுக்குறோம்ல, எல்லாம் மறந்துருங்க. வாரத்துக்கு ஒரு முறை பிள்ளைங்களுக்கு சனிக்கிழமை அன்னைக்கு கருவேப்பிலை சாதத்தை கொடுங்க. அடுத்த நாள் காலையில அந்த பிள்ளைங்க மோஷன் போகும்போது பாருங்க, மோஷன் நல்லா ஃபார்ம்டா இருக்கும், கான்ஸ்டிபேஷன் இல்லாம போகும். எல்லா வகையிலையும் உங்களோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகிறத பார்க்கலாம். கருவேப்பிலை அவ்வளவு சிறந்த உணவு இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் மற்றும் மேல் அப்சர்ப்ஷனுக்காக. 7வது, இன்னைக்கு எல்லாரும் மறந்த மற்றும் ஒரு முக்கியமான விஷயம், இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம்க்கு சிறந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டுங்க. இந்த காலத்துலலாம் வாரம் ஒரு முறை, நான் சொன்னேன் இல்லையா எங்க வீட்டுல சனிக்கிழமை அன்றைக்கு கலவை சாதம்னு. இந்த கலவை சாதத்துக்கு பெரும்பாலும் இருக்கக்கூடியது வாழைத்தண்டு கூட்டோ அல்லது வாழைத்தண்டு பொரியலோ தான் இருக்கும். ஏன்னா சாப்பிடுகின்ற கலவை சாதத்துல நார்ச்சத்து இருக்காது. எங்களோட கிராண்ட் மதர் பாருங்க, அவங்களோட காம்பினேஷன்லாம் நாக்குக்கு ருசி மட்டும் இல்ல, ஆரோக்கியம். அவங்க கலவை சாதம் பண்றாங்கன்னா கூட நார்ச்சத்து இருக்கக்கூடிய ஒரு பொருள் இருக்கும். நிச்சயமா வாழைத்தண்டு இருக்கும். அப்ப அதை சாப்பிடும்போது நமக்கு மலச்சிக்கலும் வராது, ஜீரணமும் நல்லா இருக்கும். அதே போல சாப்பிட்ட ஒரு ஃபுல்னஸ், ஒரு திருப்தியும் கிடைக்கும். வாழைத்தண்டு சாப்பிடும்போது வாழைத்தண்டில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து மிகப்பெரிய அளவுல நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும். இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ், அதே போல இன்றைக்கு இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ் வரை, மாலப்சர்ப்ஷன் சிண்ட்ரோம் முதல் கொண்டு அடிக்கடி கழிப்பறையை தேடி ஓடுகின்ற நோய்கள் வரை மாற்றக்கூடிய சக்தி வாழைத்தண்டுக்கு உண்டு. சூடு, அதனாலதான் வாழைத்தண்டு நம்ம மாசத்துல ஒரு நாள் அமாவாசைக்கு சாப்பிடுவோம், மற்ற நாட்கள்ல இருக்காது. பட் பொதுவா எங்க வீடுகள்லாம் அது வாரத்துக்கு ஒரு முறை தவிர்க்க முடியாத உணவுகள்ல ஒன்றா இருக்கும். யாராவது பிடிக்கலன்னு சொன்னாங்கன்னா ஒரு அடி கிடைக்கும், சாப்பிட்டு தான் மறுவேலை பார்க்கணும். அந்த மாதிரி சாப்பிட்டதுனாலதான் இன்றைக்கு பாத்தீங்கன்னா எங்களோட ஜென்ரேஷன்ல ஓரளவுக்கு எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றவர்களை காட்டிலும் நாங்க ஆரோக்கியமா இருக்கோம். காரணம், அந்த உணவுகளை நாங்க கலாச்சாரமாக கொண்டு வந்ததுனாலதான். இன்றைய கலாச்சாரத்துக்கு அதை கொண்டு போறோமான்னு கேட்டா ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. ஆனால் அந்த காலத்துல பாட்டியுடைய ஒரு முயற்சி இன்றைக்கு எங்க எல்லாரையும் ஆரோக்கியமாக வாழ வைத்திருக்கிறது. 8வது, இன்றைக்கு இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோமை மாற்றுவதற்கு நமக்கு உதவி செய்கின்ற மற்றும் ஒரு சிறந்த உணவு, சிறந்த ஒரு எதுன்னு கேட்டீங்கன்னா தண்ணீர், குறிப்பாக வெந்நீர். எல்லாரும் யோசிப்போம், என்ன சார் வெந்நீர் குடிச்சாதான் அடிக்கடி மோஷன் போகுமே? இல்லைங்க. யாரெல்லாம் வெந்நீர் குடிக்கக்கூடிய பழக்கத்துல வச்சிருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே நல்லா நான் சொல்றேன் கேட்டுங்க, செரிமான மண்டல நோய்கள் வரவே வராது. குறிப்பா மலச்சிக்கல் வராது, இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் வராது, கான்ஸ்டிபேஷன் வராது, கேஸ் ட்ரபிள் வராது, மோஷன் நல்லா ஃபார்ம்டா இருக்கும். எல்லாத்துக்கும் மேல அந்த பெருங்குடல்ல இருக்கக்கூடிய கட்டுடைய நல்லது கெட்டது செய்யக்கூடிய உயிரினங்களுடைய சமநிலை சரியாக இருக்கும்போது நமக்கு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ கட் ஹெல்த்துக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்கின்ற மற்றும் ஒரு சிறந்த உணவு எது, சிறந்த சுலபமான மருந்து எதுன்னு கேட்டீங்கன்னா வெந்நீர் தான். காலை எழுந்தவுடன் ஒரு 200 மில்லி வெந்நீர் குடிங்க. அடுத்த 3 மணி நேரத்திற்கு ஒரு முறை 200 மில்லி வெந்நீர் குடிச்சுக்கிட்டே இருங்க.
உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மாசம் இதை சாப்பிடும்போது அடிக்கடி பவல் மூவ் ஆகுற மாதிரி தெரியும். ஆனா நீங்க ஒரு 30 டேஸை கிராஸ் பண்ணும்போது நீங்க பாருங்க, உங்களுக்கு சிரமமே இருக்காது, கம்ஃபர்டபுளா இருக்கும், எந்த பிரச்சனையுமே இல்லாம இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். வெந்நீர் இன்றைக்கு இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் மட்டுமல்ல, மேல் அப்சர்ப்ஷன் சிண்ட்ரோம் நோய்க்கு, இரத்த சோகைக்கு மிகப்பெரிய மருந்து. இதோடைய பலம் இன்றைக்கு பெருங்குடல்ல இருக்கக்கூடிய கட் பாக்டீரியா, கட் ஹெல்த்தை ரீஸ்டோர் பண்றது தான். 9வது, இந்த நோயை நீக்குவதற்கு மிக முக்கியமான அடுத்தது உட்புறம் அல்ல வெளிப்புறம் நாம் செய்யக்கூடிய எண்ணெய் குளியல் தான். பீகார் ஸ்கூல் ஆஃப் யோகான்னு ஒன்று இருக்கு. அந்த பீகார் ஸ்கூல் ஆஃப் யோகாவுடைய ஒரு முக்கியமான தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு துறவி ஒரு 7 வருடத்திற்கு முன்பு என்னை பார்த்தார். அவருக்கு பெரிய பிரச்சனை இந்த பிரச்சனை தான், அடிக்கடி மோஷன் போகுது. அதனால சாதகத்துல ஈடுபட முடியல, கல்வியில மற்றவர்களுக்கு சொல்லி கொடுப்பதுல பிரச்சனை, சிறந்த ஞானி, சிறந்த சன்னியாசி, ஆனா இந்த பிரச்சனையினால அவரால் ஷைன் பண்ணவே முடியல. நிறைய முறை என்கிட்ட வருத்தத்தோடு தொலைபேசியில பேசுவார், ரொம்ப வருத்தமா இருக்கு, என்ன பண்றதுனே தெரியல. நான் சொன்ன ஒரு முறை வாங்க நாடி பார்ப்போம். நாடி பார்த்த பிறகு அவருக்கு நான் சொன்ன 2 விஷயம் நம்ம பண்ணுவோம். ஒன்று, கட்டை கிளீன் பண்ணுவோம், டீடாக்ஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எண்ணெய் குளியலுடைய முக்கியத்துவத்தை கொடுத்து அவருக்கு எண்ணெய் குளியல் நான் செய்ய சொன்னேன். அவர் சொன்னார், என்ன சார் ஆயில் பாத் எடுத்தா எப்படி சார் என்னோட பெருங்குடல் சரியாகும்? தோல், பெருங்குடல் இது ரெண்டுமே வாதத்துடைய அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய இடங்கள். வாதத்துடைய ஸ்தானமே குடலும் தோலும் தான். அப்ப வாதத்துடைய ஸ்தானமாக குடலும் தோலும் இருக்கும்போது நம்ம அந்த வாதத்தை கட்டுப்படுத்துவதற்கு உள்ளுக்கு மருந்துகள் எடுத்துக்கொள்வது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட வெளிப்புறமாக அதை கட்டுப்படுத்துவதற்கு எண்ணெய் குளியல் செய்தாலே போதும் இல்லையா? இப்ப பாத்தீங்கன்னா இத்தனை வருஷம் ஆச்சு, அப்பப்ப என்கிட்ட போன்ல பேசுவார். ஒரு முறை கூட இந்த வயிறு தொந்தரவை பத்தி என்னிடம் பேசுவதே கிடையாது. அவர் அழகா சொல்லுவார், உங்ககிட்ட வந்தேன்னா, உங்ககிட்ட பேசினேன்னா எங்கிருந்து எனக்கு பாசிட்டிவிட்டி வருதுன்னே தெரியல சார். ஆனா ஒரு 5 நிமிஷம் உங்ககிட்ட பேசிட்டேன்னா நான் 3 மாசம் எனக்கு எந்த நோயுமே வராது. ஏன்னா நீங்க மருந்தே சொல்ல மாட்டீங்க, நீங்க எப்பவுமே இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லுவீங்க. கேட்கும் போது ரொம்ப சில்லியா இருக்கும், ஆனா வெரி எஃபெக்டிவ் சார் அப்படிம்பாரு. அந்த யோகிக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்த சிறந்த விஷயம் எதுனா எண்ணெய் குளியல் தான். ஸோ எண்ணெய் குளியல் பண்ணுங்க. அதுவும் நான் பொதுவா எல்லாருக்கும் சொல்றது, 50 மில்லி விளக்கெண்ணெய் எடுங்க, சூடு பண்ணுங்க, கழுத்துல இருந்து கால் வரை தடவுங்க, 1 மணி நேரம் ஊற வைங்க, அப்புறம் வெந்நீர்ல குளிங்க. குளிர்காலமா இருந்தா 15 நிமிஷம். இல்ல சார் ரொம்ப நாளா என்னால வெயிட் பண்ண முடியாது, மினிமம் 15 மினிட்ஸ் வைங்க, மேக்சிமம் 1 ஹவர் வைங்க, குளிங்க. அவ்வளவு நல்லா இருக்கிறத பார்க்க முடியும். 10 விஷயம் சொல்லியிருக்கேன். ஆனா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சோம்பல், சார் இதெல்லாம் எங்களுக்கு பண்ண முடியாது, எனக்கு ஏதாவது ஒரு மாத்திரை சொல்லுங்க. அமிர்தல்ஸ் மாத்திரைகள். அமிர்தல்ஸ் மாத்திரைகளுடைய பயன்பாடுகளை நிறைய முறை இந்த நிகழ்ச்சியில சொல்லியிருக்கேன். கழிப்பறையை தேடி ஓடக்கூடியவர்கள், இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ், இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ், மேல் அப்சர்ப்ஷன் சிண்ட்ரோம், சாப்பிட்ட உடனே கழிப்பறையை தேடி ஓடக்கூடிய நபர் உங்க கூட இல்ல நீங்களா இருக்கீங்கன்னா நீங்க முதல்ல ஆப் பண்ண வேண்டிய ஒரு மருந்து எதுனா வெறும் அமிர்தல்ஸ் மாத்திரைகள் தான். காலை 2, மதியம் 2, இரவு 2 உணவுக்கு முன்பு சாப்பிடுங்க. ரொம்பலாம் ட்ரை பண்ண வேண்டாம், 2 மண்டலம் 100 டேஸ் அமிர்தல்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க. உங்க பசி, உங்க ஜீரணம், உங்க வாயு தொந்தரவு, உங்களோட ஸ்டூலோட கன்சிஸ்டன்சி, ஸ்டூல் மூவ் ஆகிற வேகம் எல்லாமே மாற்றம் அடைகிறத பார்க்க முடியும். அமிர்தல்ஸ் மாத்திரைகளை காலை, மதியம், இரவு 3 வேளை உணவுக்கு முன்பு சாப்பிடும்போது நம்முடைய ஆரோக்கியத்துல பெரிய மாற்றம் ஏற்படுவது மட்டுமல்ல, இன்றைக்கு பெரிய நோய்கள் வராமல், செரிமான மண்டல நோய்கள் வராமல் தடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றலை உடல் அடைந்து விடுவதை பார்க்க முடியும். நமக்கு புற்றுநோய் வரக்கூடாது, நமக்கு குறிப்பா குடல் சார்ந்த புற்றுநோய் வரக்கூடாது, மலக்குடல் புற்றுநோய் வரக்கூடாது, சிறுகுடல் புற்றுநோய் வரக்கூடாது, வயிறு புற்றுநோய் வரக்கூடாது, உணவு குழல் புற்றுநோய் வரக்கூடாது. இந்த மாதிரி புற்றுநோயெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா நம்ம செய்ய வேண்டிய முயற்சி, முதல் முயற்சி, நான் சொன்ன 10 விஷயத்தை ஃபாலோ பண்ணணும். இந்த ஏன்னு சொல்லி ஒரு தியரி சொல்லுவோம். முதல்ல அக்னாலேஜ், அடுத்து அக்செப்ட், அடுத்து ஆக்ஷன் சொல்ல தியரி ஒன்று சொல்லுவோம். என்னன்னா நம்ம ஊர்ல எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை, எனக்கு ஒரு நோய் இருக்கு அப்படிங்கிறதே நான் ரெக்கக்னைஸ் பண்றதே கிடையாது. இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோமோட 10 வருஷம் ஓடி இருப்பான், சுகர் வந்திருக்கும், டாக்டர் கிட்ட போகும்போது சுகரை பத்தி தான் பேசுவாங்க, இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் பத்தி பேச மாட்டாங்க. டாக்டர் வழக்கமா கொடுக்குற மருந்தை கொடுப்பாரு, 2 நாள் சாப்பிடுவான், 3ஆவது நாள் மருந்தை நிறுத்திடுவான். ஏன்பா நிறுத்துறேன்னு கேட்டா, இதை சாப்பிட்டா எனக்கு வயித்தால போகுது.
அந்த மாதிரி மருந்தை நிறுத்தி சுகர்னால உயிருக்கு ஆபத்து விளைவிக்கிற அளவுக்கு மோசமானவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா? அதனால முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அக்னாலேஜ். எஸ், எனக்கு இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் இருக்கு, எனக்கு இருக்கும் போல இருக்கே. 5 அறிகுறி நீங்க சொல்லியிருக்கீங்க, 3 இருக்கு. ஃபர்ஸ்ட் அக்னாலேஜ் பண்ணுங்க. 2வது ஸ்டடி பண்ணி அக்செப்ட் பண்ணுங்க. 3வது ஆக்ஷன், அதை மாத்துறதுக்கு நான் எடுக்க வேண்டிய முயற்சிகள் என்னங்கிறத பண்ணுங்க. இந்த 3 ஏக்களை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வெறும் இந்த ஒரு நோய் இல்லை, எந்த நோய் வந்தாலும் நம்ம குணமாக்கலாம். ஆனா இந்த 3 விஷயத்த நம்ம புரிஞ்சுக்காம, எனக்கு இருக்கிறது என்னன்ற புரிதல் இல்லை, நான் அதை ஒத்துக்கல, நான் அதுக்கான ஆக்ஷன் எடுக்கலன்னு இருக்கும்போது சாதாரண தலைவலி கூட உயிர்கொல்லி நோயாக மாறிவிடும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம வீட்டில் இருக்கவங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸு நல்ல திறமையுள்ள மனிதர்களாக இருந்தாலும் சில நேரம் இந்த கழிப்பறையை தேடி ஓடக்கூடிய நோய்ங்கிறது மிகப்பெரிய அளவு அவர்களுடைய திறமையை குறைக்கக்கூடிய நோயாக மாறிவிடுவதை பார்க்கிறோம். நிறைய குழந்தைகள் இன்றைக்கு காலை உணவை தவிர்ப்பதற்கான காரணமே, காலை உணவு சாப்பிட்டு கல்லூரிக்கோ பள்ளிக்கோ வேலைக்கோ போகும்போது கழிப்பறையை தேடி ஓட முடியாதுங்கிறது தான். அப்ப இந்த பிரச்சனைகளை நீக்கணும், முறையா நீக்கணும், சரியா நீக்கணும்னா நாம் எடுக்க வேண்டிய முயற்சி என்ன? முதல்ல ஏ அக்னாலேஜ், அக்செப்ட் அண்ட் ஆக்ஷன். அதற்கு அமிர்தில்ஸ் அப்படிங்கிற மாத்திரை மிகப்பெரிய அளவில் உதவி செய்யும். 3 ஏவோட இந்த ஒரு ஏ சேர்த்துருங்க, உங்க ஆரோக்கியம் நல்லா ஆகிறத பார்க்க முடியும். இந்த வீடியோவை எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணுங்க, உங்க கம்யூனிட்டியில ஷேர் பண்ணுங்க. குறிப்பா இந்த வீடியோவை திரும்ப திரும்ப கேளுங்க. அப்ப நம்ம வீட்டில் இருக்கவங்க யாருக்காவது இந்த நோய் இருக்காங்கிற ஒரு புரிதலை கொண்டு வாங்க. ஏன்னா நம்ம குடும்பத்துக்குள்ளேயே ஒருத்தருக்கு இந்த நோய் இருக்கலாம், ஆனா அதை அவங்க வெளியில சொல்றதுக்கு கூச்சப்படுவாங்க. நம்ம குழந்தைக்கு இருக்கலாம், நம்ம அம்மாவுக்கு இருக்கலாம், நம்ம அப்பாவுக்கு இருக்கலாம். அதனால அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்கள கேட்க சொல்லி, ஒருவேளை அந்த பிரச்சனைகள் இருக்குன்னா அந்த வாழ்வியல் மாற்றங்களை கொண்டு வந்து உடலை ஆரோக்கியப்படுத்த முடியுமான்னு பாருங்க. இன்னைக்கு அமிர்தில்ஸ் மாத்திரைகள் அப்படிங்கிறது நல்ல மருந்து, ஆனால் அதை விட 1000 மடங்கு நான் சொன்ன மற்ற 9 விஷயங்கள் உங்களுக்கு உதவி செய்யும். இந்த 9 விஷயங்கள்ல ஏதாவது 5 விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. முடியாதவங்க மட்டும் அமிர்தில்ஸ் மாத்திரையை பயன்படுத்துங்க. குறைந்தது 2 மண்டலம் பயன்படுத்துங்க. நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை பார்க்கலாம். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சந்தேகம் இருக்குன்னா அந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல எங்கிட்ட கேட்க முடியுமான்னு பாருங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.